அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في قرآن العليم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வக்குல்லு பிதுஅத்தின் லலாலா வக்குல்லு லலாலத்தின் ஃபின்னார். சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லென்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடை அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவைகள் எல்லாம் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடுகள் அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் விதி ஒரு அருள்கொடை என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த விதி ஒரு அருள்கொடை என்று சொல்வதற்கு முன்பாக இந்த விதியை பற்றி ஒரு தெளிவான பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். விதியை பற்றி நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, அதை எப்படி நம்ப சொல்கிறது என்பதை நாம் ஒரு அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் விதி ஒரு அருள்கொடை என்பது நமக்கு விளங்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்கிறான், இன்ன குல்ல ஷைஇன் கலக்னாஹு பிகதர். ஒவ்வொரு பொருளையும் ஒரு விதியின்படியே உண்டாக்கி இருக்கிறோம். இந்த வானங்கள், பூமி அனைத்துமே, அனைத்து விதமான படைப்புகளுக்கும் ஒரு விதி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லவ்ஃபுல் மௌஃபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவேட்டிலே அனைத்தையும் பதிவு செய்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானங்கள் மற்றும் பூமி இவைகளை அமைப்பதற்கு முன்பாக 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் பதிவு செய்து விட்டான், அனைத்தையும் எழுதிவிட்டான். உங்களில் ஒருவர் ஒரு தாயினுடைய கருவறையில இருக்கும் பொழுது இந்திரிய துளியாக 40 நாட்கள் தங்க வைக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிறகாக கரு முட்டையாக 40 நாட்கள் அந்த கருப்பையிலே தொங்க வைக்கப்படுகிறீர்கள். அதற்கடுத்து 40 நாட்கள் சதை கட்டியாக மென்றப்பட்ட ஒரு சதை பிண்டமாக ஹதீஸில் அப்படி வருகிறது. 40 நாட்கள் தங்க வைக்கப்படுகிறீர்கள். மொத்தம் 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் தங்க வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை அனுப்புகிறான். அந்த வானவர் 4 விஷயங்களை எழுதுகிறார். அந்த மனிதனிடத்திலே 4 விஷயங்களை அவர் எழுதி முடிக்கிறார். இந்த 4 விஷயங்கள் என்ன? அவனுடைய வாழ்வாதாரம், ரிஸ்க் தீர்மானிக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்வியல் தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்ததாக அவன் எங்கே எப்படிப்பட்ட சூழலில் வாழ்வான், அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ்வான், எங்கே மரணிப்பான், இப்படி அனைத்து விஷயங்களும் எழுதி முடிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அவன் துர்பாக்கியசாலியா நற்பாக்கியசாலியா என்பதை அந்த வானவர் எழுதுகிறார். அதற்கடுத்து அவனுக்கு உயிர் ஊதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியை ஏற்கனவே உண்டாக்கி விட்டான். அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு விட்டது. நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்பதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. திருக்குர்ஆனில் நீங்கள் ஏகப்பட்ட வசனங்களை பார்க்கலாம்.
ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யிதா, நீங்கள் எங்கே இருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும், அது உறுதியாக கட்டப்பட்ட இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லுவான், குல்லு மின் இன்டில்லாஹ், நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது, எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது. அப்போ அனைத்துமே அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது இதுதான் விதியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த விதியை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அப்ப திருமறை குர்ஆனோ இஸ்லாமிய மார்க்கமோ சென்றடையாத மக்களுக்கு எப்படி அவர்கள் எப்படி நேர்வழி பெறுவார்கள் என்கின்ற கேள்விக்கே இடமில்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அதற்கான நன்மை எது தீமை எது என்கின்ற அறிவை அல்லாஹ் புகுத்தி விட்டான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் ஹாஃப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்திருப்பவன் மீதும் சத்தியமாக உள்ளத்திற்கு அதன் நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து கொடுத்து விட்டான். அதை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார், அதை களங்கப்படுத்தியவர் தோல்வி அடைந்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனை படைக்கும் பொழுதும் அவனை பற்றிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். அப்படி தீர்மானிக்கவில்லை என்றால் இறை மறுப்பாளர்களுடைய கேள்விகள் எப்படி இருக்கும்? ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்வானா நரகத்திற்கு செல்வானா என்று கூட தெரியாத ஒரு கடவுளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்டுருவானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அனைத்தும் தெரியும். அவன் ஆலிமுல் கைப், அனைத்தையும் அறிந்தவன். ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வானா நரகத்திற்கு செல்வானா என்பதை அல்லாஹ் அறிந்தவன், தன்னுடைய ஞானத்தால் அறிந்து வைத்திருப்பவன். அவனை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் இல்லை, அவன் நாடியதை செய்யக்கூடியவன் என்ற நம்பிக்கை தான் விதி. விதி என்பது என்ன? அவன் நாடியதை அவன் இஷ்டத்திற்கு செய்யக்கூடியவன். ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு அணு அளவு கூட அவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. திருக்குர்ஆனுடைய வசனம். அவன் தனது அடியார்களுக்கு ஒரு அணு அளவு கூட அவன் அநியாயம் செய்ய மாட்டான். ஒவ்வொரு மனிதனை படைக்கும் பொழுதும் அவனுக்கான அந்த உள்ளத்திலே அவன் நன்மை தீமை அனைத்தையுமே அவன் அறிவித்து கொடுத்து விட்டான். உள்ளத்திற்கு தெரியும். இதற்கு திருக்குர்ஆனுடைய வேதங்களோ நபிகளாருடைய வழிகாட்டுதல்களோ அதற்கெல்லாம் முன்பாக அதையெல்லாம் தெரியாத மக்கள் கூட தீமையை தீமை என்று உணர்ந்திருப்பார்கள். வட்டியை அது பாவம் என்று உணர்ந்திருப்பார்கள். மது குடித்தால் அது கேடு என்பதை உணர்ந்திருப்பார்கள். விபச்சாரம் செய்தால் அது கேடு என்பதை உணர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் பெரும் பாவம் என்பதை, அது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதனால் அல்லாஹ்வின் மீது பழியை போட்டுவிட்டு அல்லாஹ் தான் இத்தனைக்கு காரணம் என்று சொல்லி தப்பித்து விட முடியாது. இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சயகூலுல்லதீன அஸ்ரகு அலா அலா ஆபாஉனா வலா அர்ரம்னா மின் ஷையின். திருக்குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான், அந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் இணை கற்பிப்பதற்கு அல்லாஹ் தான் காட்டினான். அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை கற்பித்திருக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய உணவுப் பொருட்களை தடுத்திருக்க மாட்டோம், எதையும் ஹராமாக ஆக்கியிருக்க மாட்டோம் என்று முஸ்ரிக்குகள் கூறுகிறார்கள். அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். அவர்கள் பொய்யர்கள். அவர்களுக்கு முந்தி வாழ்ந்த மக்களும் அப்படித்தான் சொன்னார்கள். அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை படைப்பதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும், அவன் சொர்க்கத்துக்கு செல்வானா நரகத்துக்கு செல்வானா என்கின்ற அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அல்லாஹ்வை எவனாலும் குற்றம் பிடிக்க முடியாது, அல்லாஹ்வை எவனாலும் நிர்பந்திக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலுக்கு ஏற்றவாறு தான் நடந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. ஒருவன் சொர்க்கம் செல்வானா நரகம் செல்வானா என்பதை அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திற்கு செல்கிறான் என்று சொல்லி முடிவு செய்து விட்டால் அவன் நற்செயலில் ஈடுபடாமல் இருந்து விடலாமே என்று கேட்கின்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் எதை அடைய இருக்கிறானோ அதற்கான முயற்சியில் தான் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான்.
அவன் சொர்க்கத்திற்கு செல்கிறான் என்றால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியைத்தான் அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான். நரகத்திற்கு செல்கிறான் என்றால் நரகத்திற்கான வேலையைத்தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா விளங்கும். இதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. வலக்கது தரஹ்னாலில் ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமான மக்களை நாம் நரகத்திற்கென்றே படைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நரகத்துக்குனே படைச்சாச்சு, நிறைய மக்கள் அப்படித்தான். இப்படி அல்லாஹ் சொல்றான்னா, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ அல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஹா வ அன்ன ஸஹியஹு ஸௌஃப யுரா. இன்னும் மனிதனுக்கு அவன் முயற்சியை தவிர வேறொன்றும் இல்லை. அவன் என்ன முயற்சி செய்கிறானோ அதற்கான கூலிதான் கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் எதை அடைய இருக்கிறானோ அதற்கான முயற்சியை தான் அவன் செய்கிறான். அவன் நரகத்திற்கு போகக்கூடிய செயல்களை செய்கிறான், அதற்கான முயற்சியை செய்கிறான். அப்ப அல்லாஹ்வை யாரும் குற்றம் பிடித்து விடக் கூடாது. அவன் அநியாயக்காரன் அல்ல, அவன் அடியார்களுக்கு ஒரு அளவு கூட அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. அனைத்தையுமே அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கக்கூடியவன். இது விதியினுடைய அடிப்படையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னாதான் நாம என்ன செய்ய முடியும்? விதி ஒரு அருட்கொடைன்னு பேசவே முடியும். விதி ஒரு அருட்கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் முஸ்லிம்ல 5726வது செய்தியாக இருக்கிறது, அஸபா லி அம்ரில் முஃமினீன் இன்ன அம்ரஹு குல்லஹு கைரா. இறை நம்பிக்கையாளருடைய அனைத்து செயல்களுமே என்னை ஆச்சரியப்படுத்துகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு எவருக்குமே அந்த பாக்கியம் கிட்டாது. இறை நம்பிக்கையாளர்களுடைய அனைத்து விதமான செயல்களும் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது, இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாருக்குமே இது கிட்டாது, அனைத்திலும் அவருக்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இன்ன அசாபத்துஹு ஷர்ராஹு, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் சக்கர, அதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இன்ன அசாபத்துஹு லர்ராஹு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் சபர, பொறுமையாக இருக்கிறார்கள். ஃபகான ஹைரன் லஹும், இது ரெண்டுமே அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டா அவங்க பொறுமையோடு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் அவங்க அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். இது அவர்களுக்கு நன்மையாக முடிந்து விடுகிறது. அப்ப பாருங்க, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் இந்த விதி என்பது ஒரு அருட்கொடை என்று தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. விதியை பொறுத்தவரை அருட்கொடை என்று யாருக்கு விளங்கும்? எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான்ப்பா வருது. நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருது. ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டா கூட அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவேன், எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா கூட அதை நான் பொறுத்துக் கொள்வேன். இப்படி போகக்கூடியவங்க யாரு? இறை நம்பிக்கையாளர்கள். வ இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு வரப்படுவோம். எவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் பாருங்க முஸ்லிம்கள், மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, உயிர் இழப்புகளாக இருக்கட்டும், பொருளாதார இழப்புகளாக இருக்கட்டும், எத்தனை இழப்புகள் ஏற்பட்டால் கூட கலங்கவே மாட்டார்கள் இறை நம்பிக்கையாளர்கள். உலகத்துல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ பல உயிரிழப்புகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தான் ஏற்படுகிறது. எத்தனை லட்சக்கணக்கான உயிரிழப்புகள். முஸ்லிம்கள் துவண்டு விட்டார்களா? தற்கொலை செய்து மரணித்து விட்டார்களா? தற்கொலையுடைய எண்ணிக்கையை பாருங்க. முஸ்லிம்களுடைய தற்கொலை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 1% கீழே இருக்கும். மற்ற சமூகங்கள் அந்த வலியை தாங்க முடியாமல், உயிரிழப்புடைய வலியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பல சம்பவங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர்களால் ஒரு சின்ன கஷ்டத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பைத்தியமாக மன நோயாளிகளாக மாறி விடுகிறார்களா இல்லையா? ஒரு அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்களா இல்லையா? அதையும் தாண்டி தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறார்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன? விதி. விதியை நீங்க நம்புங்க.
விதி ஒரு அருட்கொடையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் முஸ்லிம்கள் எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். நபி தோழரான பெண்கள் அப்படித்தான் இருந்தாங்க, நபி தோழர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொன்னாங்க, உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜ்ர்னி ஃபீ முஸீபத்திக லி கைரம் மின்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹு, உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் நீ இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு வரப்படுவோம். எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை என் இறைவா அதை நன்மையாக மாற்று, எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை போக்கு என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனையை நான் அதிகமாக ஓதி வந்தேன், அதிகமாக கேட்டு வந்தேன். என்னுடைய கணவர் அபு சலமா மரணித்த பொழுது, உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபு சலமா மரணித்த பொழுது அதற்கு பிறகாக இந்த பிரார்த்தனையை கேட்டதனுடைய பலனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கணவராக அமைந்தார்கள். அபு சலமாவை விட சிறந்தவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கணவராக அமைந்தார்கள். ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் இந்த பிரார்த்தனையை கேளுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துன்பத்திற்கு மாற்றமாக சிறந்த ஒன்றை அல்லாஹ் வழங்குவான். அப்ப இதெல்லாம் விதியை நம்பியதனுடைய அருட்கொடை இல்லையா இது? உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவரை இழந்து விட்டார்கள். கணவர் இழந்த அந்த துன்பம் சாதாரண துன்பமாக இருக்குமா? ஆனால் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சிறந்ததை கொடு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக அமைந்தார்கள். அப்ப விதியை ஒரு அருள்கொடை என்று நம்பியதன் விளைவுதான் இது. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் கூட சளைக்காதவர்களாக இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள். அதே மாதிரிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய மனைவி. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய பிள்ளை அபு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, போயிட்டு திரும்ப வர்றாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி கிடைக்கிறது. அந்த நேரத்திலே அபு உமைர் அந்த குழந்தை மரணித்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க இந்த செய்தியை கணவரிடம் மறைக்கிறார். கணவர் வந்துடுறார், அபூ தல்ஹா வீட்டுக்குள்ள வந்துடுறார். வந்த பிறகு இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அபூ தல்ஹா உள்ளே வந்த உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணவு பரிமாறுகிறார்கள். உணவு பரிமாறிவிட்டு இருவரும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு பிறகாக இந்த செய்தியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவரிடத்திலே சொல்கிறார்கள், எனது அருமை கணவரே, பையன் மௌத்தாயிட்டான், அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னுடைய மகன் இறந்து விட்டான், அந்த நேரத்துல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டுட்டாங்க, இந்த செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய இருவருடைய அந்த வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படுத்துமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதன் விளைவாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்ததாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார்கள், ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பளத்தை மென்று அதை அந்த குழந்தையுடைய வாயிலே வைத்து அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். இது வரலாற்று செய்தி. பாருங்க எப்படி இருந்திருக்கிறார்கள் நபி தோழரான பெண்கள். விதி ஒரு அருள்கொடை என்று நம்பியதன் விளைவு இதெல்லாம். ஒரு குழந்தை மௌத்தாகி விட்டால் கூட அதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை பாருங்க. விதியை நம்ப மறுக்கக்கூடியவர்கள் இப்படி எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. விதியை மறுக்கக்கூடியவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்கும். நீ இப்படி இல்லாம என்னுடைய ஒரு குழந்தையை பறிச்சுக்குவ அப்படி இப்படின்னு அல்லாஹ்வை குற்றவாளியாக ஆக்கிடுவாங்க. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். வாயில என்னென்ன வார்த்தைகள் வருமோ அத்தனை வார்த்தைகளையும் கொட்டுவார்கள். இதெல்லாம் விதியை மறுப்பவர்களுடைய வார்த்தைகள்.
விதியை நம்பக்கூடியவர்களுடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப செல்ல இருக்கிறோம். எல்லாரும் அல்லாஹ்ட்ட தான் போக போறோம். யார் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது இல்லையே. எப்படியா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தானே போக போறோம். இதை சாதாரணமாக இலகுவாக எடுத்துக்கொண்டவர்கள் நபி தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் மூமினூன கவியுல் கைர அகப்ப இலல்லாஹி மினல் மூமினீன லஈஃபா. ஒரு பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட பலமான இறை நம்பிக்கையாளரை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அனைவரிடத்திலும் நன்மை இருக்கிறது. நீ இறைவனிடத்திலே உதவி தேடு, தளர்ந்து விடாதே. உனக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் கூட அது விதியின் அடிப்படையில் தான், அல்லாஹ் ஏற்படுத்திய விதியின் அடிப்படையில் தான் ஏற்பட்டது என்று நீ சொல்லிவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி பாருங்க, பலவீனமான இறை நம்பிக்கை எது? விதியை மறுப்பது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது, விதியை மறுத்த அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படி ஆயிருந்தால் நன்றாக இருக்குமே, அப்படி ஆயிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அங்கலாய்ப்படாதே. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியிலேயே சொல்றாங்க, அந்த ஹதீஸ்லயே வருகிறது, இப்படி ஆயிருந்தா நன்றா இருக்குமே, அப்படி ஆயிருந்தா நன்றா இருக்குமே, இந்த வாசகத்தை சொல்லாதீங்க, இது சைத்தானுடைய செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம ஆளுங்க அப்படி சொல்றோமா இல்லையா? ஒருவரே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க போறோம், தந்தையோ தாயோ பிள்ளையோ யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் மௌத்தாகி விடுகிறார் என்றால் நம்முடைய நிலை என்ன? இந்த ஆஸ்பத்திரி கொண்டு வந்ததுக்கு நல்ல பிரைவேட்ல கொண்டு போய் சேர்த்திருக்கலாமே, பொழைக்க வச்சிருக்கலாமே, ஓச்சே இப்ப கணவரை இழந்துட்டமே, தந்தையை இழந்துட்டமே சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் விதியை மறுக்கக்கூடியவருடைய வார்த்தை. ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் அப்படித்தான். ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த வியாபாரம் தவறி போய்விட்டது என்றால், விலையை எச்சா சொன்னதான் போயிட்டான், விலையை குறைச்சு சொல்லியிருந்தா அவன் நின்று நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருப்பானே சொல்றோமா இல்லையா? விதியை மறுப்பதனுடைய வாசகங்கள். விதியை நாம் சர்வ சாதாரணமாக மறுத்துக் கொண்டிருக்கிறோம். விதி ஒரு அருள்கொடை என்று இருந்தால் இப்படி நம்முடைய வார்த்தைகள் வராது. தவறி போய்விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். லிகைலா தக்ஸவ் அலா மா ஃபாதக்கும் வலா தக்ரஹு பிமா ஆதாக்கும். நீங்கள் தவற விட்டதற்காக வேண்டி கவலைப்படாமல் இருப்பதற்காகத்தான் விதி. உங்களுக்கு கிடைத்ததற்காக வேண்டி பூரித்து போகாமல் இருப்பதற்காகத்தான் விதி. விதி என்பது எதற்காக வேண்டி? நீங்க ஒன்றை தவற விட்டு விட்டீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து விட்டீர்கள், வீட்டை இழந்து விட்டீர்கள், உயிர்களை இழந்து விட்டீர்கள், பிள்ளைகளை இழந்து விட்டீர்கள். இதுக்கெல்லாம் நீங்க உலகத்துல வாழணும்ல, அதுக்குத்தானப்பா விதி. எல்லாம் அல்லாஹ் நாடித்தான் நடந்துச்சு. அப்படி நீங்க இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும். உங்களுக்கு கிடைத்ததற்காக வேண்டி நீங்கள் அப்படியே பூரித்து போய் தலைகீழ ஆடக்கூடாது, பூரித்து போயிடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டானா அவனுக்காக நன்றி செலுத்துங்க. ஒரு திருமணமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்பங்கள் ஏற்பட்டா கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அதை விட்டுட்டு ஆட்டம் போடாதீங்க. ஆட்டம் போடுறாங்களா இல்லையா? ஒரு கல்யாணம்னா சாதாரணமா நடக்குதா? கல்யாணம் எல்லாத்துக்கு தானப்பா நடக்குது, எல்லா சமுதாயத்திலும் தான் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை எப்படி நம்ம சமுதாயம் எப்படி எடுத்துக்கொண்டு செல்கிறது? மயிலாஞ்சிலிருந்து நிச்சயதார்த்திலிருந்து மயிலாஞ்சில ஒரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். முஸ்லிம்களுடைய திருமணங்கள் கேவலமா இல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அத்தா ஆடுறாரு, அம்மா ஆடுது, பிள்ளைங்க ஆடுது, வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் ஆடுதுங்க. மண்டபத்துல இந்த கூத்துக்கள் கும்மாளங்கள் இல்லாமல் திருமணமே இல்லை. அப்படி ஒரு நிலைமை. மயிலாஞ்சி கொண்டாட்டம், திருமண கொண்டாட்டம் அது தனி. அதுக்கடுத்து மறுவீடு, மறுவீடுக்கு அப்புறம் சிறுவீடு, சிறுவீடுக்கு விடவே மாட்டேங்கிறான் மாப்பிள்ளையும் பொண்ணு. போய் கூட்டிட்டு வர கூட்டிட்டு போக, கூட்டிட்டு வர கூட்டிட்டு போய், அவங்களுக்கு வர தெரியாது போக தெரியாதா? கூட்டிட்டு வர கூட்டிட்டு போய், இது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொண்டாட்டங்கள், உனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு போ. உனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை சபர் செய்து கொண்டு போ. அதுக்குத்தான் விதி. விதி ஒரு அருள்கொடை என்று நம்பக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கிட்டோம். விதியை மறுக்கக்கூடியவர்களுடைய நிலைகள் படு மோசமாகத்தான் இருக்கு. நான் விதியை மதியால் வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பைத்தியக்காரங்க, முட்டாள்கள். விதியை எவனாலும் மதியால் வெல்ல முடியாது.
நீ எதை வென்று காட்டினாயோ அதுதான் விதி. நீ இறுதி முடிவு தாங்க விதி என்பது. விதியை நான் மதியால் வெல்லுவேன், நான் அவ்வளவு பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அலையறாங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் ஏற்கனவே எல்லாம் தீர்மானிச்சு வச்சுட்டான். உன்னுடைய அறிவு, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்பது ஒரு சின்ன அறிவு தான், ஒரு சின்ன அறிவு தான். இதை வைத்துக் கொண்டு உன்னால் எதையும் வென்றுவிட முடியாது. இந்த அறிவை குறித்து அது தோல்வி அடையக்கூடிய அறிவு என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் நம்மளை படைச்சிருக்கிறான். சில உதாரணங்களை நீங்க பாருங்க. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் துன்பமும் இரண்டும் கலந்த நிலையில் எப்படி ஏற்படுதுங்கிறது பாருங்க சில உதாரணம். பெங்களூர்ல இருந்து ஈரோடுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் அழைத்து வரப்படுகிறாள். ரயிலிலே வந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணுடைய மாமா, மச்சான், சகோதரன், தம்பி, அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க. ரயிலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு பாத்ரூம் அவசியமாகி விடுகிறது. பாத்ரூமுக்குள்ளே போகிறாள். போயிட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, வரவே இல்லை, எந்த சத்தமும் இல்லை. என்னடா அது பிள்ளையை காணா, 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பதறி அடித்துக் கொண்டு பெற்றோர்கள் போய் கதவை தட்டுறாங்க, எந்த சத்தமும் இல்லை. ஒரு வழியாக கதவை உடைத்துக் கொண்டு போய் பார்க்கறாங்க, அந்த பெண் மயங்கிய நிலையில அப்படி கிடக்கிறான். சுபஹான் அல்லாஹ், அந்த பெண்ணுக்கு அந்த பாத்ரூம் டாய்லெட்லேயே பிரசவம் ஆகிவிட்டது. குழந்தை அந்த பேசனுக்குள்ளே விழுந்து உள்ளே விழுந்து விட்டது. பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம் இது, ரயில்ல நடந்த சம்பவம். அந்த குழந்தையை பறி கொடுத்த நிலையில் அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அதை எந்த அளவுல கற்பனை பண்ணி வச்சிருந்தோம். குழந்தை இப்படி போயிருச்சே, ஓடுற ரயில மிஸ் பண்ணிட்டோமே, பிரசவம் ஆயிடுச்சே. அந்த பெண்ணுக்கு எத்தனையோ பல சமாதானங்களை சொல்கிறார்கள். அந்த பெண் எதற்கும் சமாளிக்க முடியவில்லை. அந்த பெண்ணை சமாளிக்கவே முடியவில்லை. குழந்தை போனது போனதுதான் என்ற நிலையில் அவள் இருக்கிறார். அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அடுத்து 1 மணி நேரத்தில் ஒரு தகவல் வருகிறது, குழந்தை உயிரோடு இருக்கிறது. குழந்தை உயிரோடு இருக்கிறது. கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் பெற்ற தாயிட்ட. குழந்தைக்கு எந்த அடியும் இல்லை, எந்த காயமும் இல்லை. குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. விதியினுடைய அடிப்படை பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறீர்கள், அந்த ஒரு விஷயம்தான் 100% சரி என்று நம்புகிறீர்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக நடந்து விட்டதே, குழந்தை சாகலையே, உயிரோடு இருக்குதே. இதை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ். அவன் தான் ஏற்படுத்துகிறான். உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறான், உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறான். அனைத்தும் அவனிடமிருந்து தான் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்களே, ஒரு ஒட்டகத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு பயணி நடு இடத்திலே, பாலைவனத்தினுடைய நடு பகுதியிலே சென்ற நிலையில் அவருக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே அமர்கிறார், அங்கே தூங்கி விடுகிறார். கண் விழித்து பார்க்கிறார், ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகத்தில் தான் அவருடைய எல்லாமே இருக்கிறது, உடை இருக்கிறது, உணவு இருக்கிறது, எல்லாமே அந்த ஒட்டகத்துல தான் இருக்கு. ஒட்டகத்தை தான் அவர் நம்பியாக வேண்டும். ஒட்டகத்தை காணா, அவர் முடிவு செய்கிறார், இனி நாம முடிஞ்சோம், இனி இங்க இருந்து எங்க நடந்து போறது? பாலைவனம், சுடு பாலைவனம், நீண்ட மாதங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது, முடியாது. அவருடைய உடம்புல தெம்பு இல்லை. அந்த எல்லாத்தையும் நினைத்து அவர் மீண்டும் கீழே விழுந்து மயக்க நிலைக்கு வருகிறார். மயக்கம் தெளிந்து மீண்டும் எழுந்திருத்து பார்க்கிறார், ஒட்டகம் அப்படியே வந்து நிற்கிறது. ஒட்டகம் வந்து நிற்கிறது. இதை பார்த்து விட்டு அந்த மனிதர், யா அல்லாஹ், நீதான் என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று சொல்லி வாய் உளறி சொல்லி விடுகிறார். அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல பூரித்து போய் நிலையில அப்படி சொல்லி விடுகிறார். அல்லாஹ் இந்த வாசகத்தை கேட்டு அல்லாஹ் சிரித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வே சிரித்தான். உனக்கு முதல்ல ஒரு கஷ்டம் வருகிறது, அந்த கஷ்டத்துக்கு பிறகாக மிகப்பெரிய இன்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே. இதாங்க விதி. விதியை நம்பக்கூடியவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கணும். அப்ப விதி என்பது ஒரு அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு அதை தந்திருக்கின்றான். மற்றவர்களுக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஏனோதானே என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், அல்லாஹ்விடம் தான் நாம் கொண்டு செல்லப்பட இருக்கின்றோம். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்ப விதி என்பது மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெருவாரான விஷயங்களில் நாம் சோர்வடைய மாட்டோம், தளர்ந்து விட மாட்டோம், சரியான பாதையிலே நடக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் விதி ஒரு அருட்கொடை என்கின்ற தலைப்பில் ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில நம்முடைய தாவா பணிகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த மாவட்டத்திலே மிகவும் குறைந்த அளவிலேயே இந்த தாவா பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய இந்த தாவா பணி என்பது மிக சொற்ப அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் தான் இல்ல, பெருவாரியாக உள்ள இருக்கக்கூடிய அனைத்து இடங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம என்ன மார்க்கத்தை படித்திருக்கிறோம்? இந்த தாவா பணி என்பது நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். தீமைகளை கண்டால் கொந்தளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிறோமா? நம்மில் பலர் எல்லாத்தையும் கடந்து செல்ல பழகி கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, மர்ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தன்னுடைய கரத்தினால் அதை தடுக்கட்டும். ஃபஇன்லம் யஸ்ததி, அதற்கு இயலாவிட்டால் ஃபபி லிசானிஹி, தன்னுடைய நாவை கொண்டு அதை தடுக்கட்டும். வஇன்லம் யஸ்ததி, அதற்கும் இயலாவிட்டால் ஃபபி கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தில் அளவாது அதை வெறுத்து ஒதுக்கட்டும். தாலிக அல்கஃபுல் அலல் ஈமான், இது ஈமானுடைய கடைசி நிலை என்று சொன்னார். தீமைகளை தடுக்கக்கூடியவன் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் தீமைகளை கண்டு கொந்தளிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படி நம்மிடத்தில் அந்த கொந்தளிப்பு இருக்கிறதா? எத்தனை வகையிலான அனாச்சாரங்கள் பல்கி பெருகி நிற்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு நடிகன், ஒரு கூத்தாடியை கட்டி பிடித்து மேடையிலே கட்டி பிடிக்கிறாள். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஒரு கூத்தாடியை கட்டி, இஸ்லாமிய பெண் பர்தா அணிந்து கொண்டு, ஏதோ ஒரு நடிகையோ எப்படியோ கூத்தாடி இருந்துட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீ போயிட்டேன்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து கொண்டு அந்த கூத்தாடி கட்டி பிடிக்கிறான், நான் முத்தம் கொடுக்கிறான். இது போன்ற அனாச்சாரங்கள் மேடையிலே பப்ளிக்காக நடக்கிறது. எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகளை பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட சென்று விடாதீர்கள். பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வகையான உபதேசங்கள். ஒரு நடிகனை பார்த்தோன்னு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு போய் அவனை முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த கேவலமான ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோமே, இது எவ்வளவு பெரிய தலைகுனிவு. அப்போ நாம என்ன மாதிரியான நிலையில இருக்கிறோம்? இந்த தீமைகளை எல்லாம் நம்ம கண் கூட பார்க்கிறோம். இதற்கு எதிராக நம்முடைய ரியாக்ஷன் என்ன? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தாவா பணியை கையில் எடுக்க வேண்டாமா? அழைப்பு பணியை கையில் எடுக்க வேண்டாமா? நம்ம ஒவ்வொருவருடைய மீது அது கடமை இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தீமைகளுக்கு எதிராக நாம் களத்திலே இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய நேரத்தை ஒரு அளவுக்காவது, நம்முடைய பொருளாதாரத்தை தேடுவது எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். இந்த தீமைகளை தடுக்கக்கூடிய இந்த பணிகள் விஷயத்தில் கொஞ்சமாவது நேரத்தை செலவிட்டு நீங்கள் தாவா பணிகளை இறங்குங்கள். தாவா பணி செய்வது ஒரு முஸ்லிமுடைய கட்டாயமான கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த இரண்டாம் முறையினை நிறைவு செய்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும்.